உங்களுடைய கிரே ஹேர் முழுசும் பிளாக்காக கவர் பண்ணணும்னா இந்த இடையை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் 10 செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கரிஞ்சீரகம் போட்டுக்கோங்க. இதை வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்த பின்னாடி நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்ச இந்த இலைகளையும் அது கூடவே போட்டு நல்லா 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம் ஹீட்டில் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து வடிகட்டுக்கோங்க. வடிகட்டுக்கும் போது நீங்கள் வந்து ஒரு ஜெல் பாதம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதை வந்து கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் வடிகட்டணும். இது கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஓவர் நைட் ஒரு அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸாக நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல கருமை நிறம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். மருதாணி இலை பவுடரும் அதே சமயத்தில் கற்பூரவள்ளி இலை, செம்பருத்தி இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே முடி வளர்ச்சிக்கு யூஸாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த கருப்பு கலர் நல்லாவே உங்களுக்கு பிடிச்சிக்கும். கிரே ஹேர் அதிகமாக தான் 2 வாட்டி போடுங்க வாரத்தில். இல்லை அங்கங்கே மட்டும்தான் உங்களுக்கு கிரே ஹேர் இருக்குன்னா ஒரு வாட்டி போட்டால் போதும். நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர். நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.